0 to 1 மில்லியன் சீரிஸ்ல இன்னைக்கு வந்து பண்ணா டே 7 நம்ம பார்ப்போம். ஸோ டே 7 வந்து பண்ணா உங்களோட ப்ராடக்ட்ட எப்படி வந்து ஒரு செல்லபிள் ப்ராடக்ட்டா கிரியேட் பண்ணணும். இன்னைக்கு இருக்கிற ஆன்லைன் கோர்ஸ் வந்து பண்ணா நீங்க கிரியேட் பண்ணது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்கு என்னென்ன தேவைப்பட விஷயங்கள் எல்லாமே வந்து பண்ணா டூல்ஸா இருக்கட்டும், அந்த பேட்டர்ன்ஸா இருக்கட்டும் எல்லாமே இன்னைக்கு டே 7 நம்ம டீப்பா இன்னும் கொஞ்சம் பிரீஃபா நம்ம பார்ப்போம். ஸோ நீங்க 0 to 1 மில்லியன் சீரிஸ்ல டே 1ல இருந்து பார்க்கல அப்படின்னா, கம்ப்ளீட்டா டே 1ல இருந்து பார்த்துட்டு வாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. நான் ஃபர்ஸ்ட் விஷயம் இன்னைக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ல இந்த டே 7ல செல்லபிள் ப்ராடக்ட்ட கிரியேட் பண்ணதுக்கு நெறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு. அந்த பேட்டர்ன்ஸ் நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பண்ணா, நீங்க கிரியேட் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, பேமெண்ட் கேட்வே. ஸோ இந்த பேமெண்ட் கேட்வே என்னன்னா, உங்களுடைய இன்கம் எந்த பிளாட்ஃபார்ம்ல ரிசீவ் பண்ணும். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஜிபே இருக்கு, ஃபோன்பே இருக்கு. இந்த மாரி ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? இது எல்லாமே என்ன பண்ணா பிசினஸ்க்கு ரீதியான விஷயம் கிடையாது. உங்களுடைய பிசினஸ் ஆன்லைன்ல கொண்டு வரீங்க அப்படின்னா, இன்னைக்கு பேமெண்ட் கேட்வேங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பேமெண்ட் கேட்வே ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. மோஸ்ட்லி வந்து பார்த்தா இன்னைக்கு பேமெண்ட் கேட்வேங்கிறது உங்களுடைய கஸ்டமர்ஸ் ஆன்லைன்ல பேமெண்ட்ட ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு வந்து பண்ணா ஆன்லைன்ல இருந்தா மட்டும் தான். அதுக்குன்னு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணா மட்டும் தான் உங்களால வந்து பண்ணா பேமெண்ட்ட ரிசீவ் பண்ண முடியும். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பண்ணா ரேசர் பேயா இருக்கட்டும், இன்ஸ்டாமோஜா இருக்கட்டும், ஸ்ட்ரைப்ஸா இருக்கட்டும், இல்ல பேபாலா இருக்கட்டும், இல்ல கேஷ் ஃப்ரீயா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே வந்து பண்ணா பேமெண்ட் கேட்வேயோட பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ நீங்க ரேசர் பே வழியா வந்து பண்ணா கஸ்டமர்ஸ் கிட்ட பேமெண்ட் வாங்கலாம். இன்ஸ்டாமோஜோ வழியா வாங்கலாம். ஸ்ட்ரைப் வழியா வாங்கலாம். இல்ல பேபால் வழியா வாங்கலாம். இல்ல கேஷ் ஃப்ரீ வழியா வரலாம். இது எல்லாமே பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே ஃப்ரீ. இந்த பேபால்ங்கிறது இருக்கு இல்லையா? இந்த பேபால் வந்து பார்த்தா இன்டர்நேஷனல் கிளையண்ட்ஸ் உங்ககிட்ட இருக்காங்க அப்படின்னா, இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ் வந்து பண்ண ரிசீவ் பண்ணலாம். இந்த பேபால் அண்ட் ஸ்ட்ரைப்ஸ் போத். இந்தியன் ஆடியன்ஸ்க்கு, இந்தியன் கஸ்டமர்ஸ்க்கு வேணும் அப்படின்னா, ரேசர் பே, இன்ஸ்டாமோஜோ அண்ட் கேஷ் ஃப்ரீ. இது எல்லா லிங்க்ஸும் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். என்னோட லிங்க்ல இருந்து நீங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, அ மோர் தென் 1,00,000க்கு மேல நீங்க டிரான்சாக்ஷன் பண்ற வரைக்கும் வந்து பண்ணா கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இந்த டிரான்சாக்ஷன் ஃபீஸ்ங்கிறது வந்து பண்ணா எல்லா பிளாட்ஃபார்ம்ஸும் வாங்குவாங்க. நீங்க என்னோட லிங்க்ல இருந்து போறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்சாக்ஷன் ஃபீஸ்ங்கிறது இருக்காது. டில் 1,00,000. ஓகே. அந்த லிங்க் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் குடுக்குறேன். என்னோட லிங்க்லேருந்து அக்கவுண்ட் கிரியேட் பண்ணுங்க. கம்ப்ளீட்லி ஃப்ரீ. உங்களோட இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் கேட்பாங்க. அது எல்லாமே இது பண்ணி நீங்க நார்மலா YouTubeல வழியா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஜஸ்ட் என்னோட லிங்க்க கிளிக் பண்ணுங்க. அக்கவுண்ட் கிரியேட் அக்கவுண்ட் குடுங்க. சைன் அப் பண்ணுங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பண்ணா உங்களோட உங்க பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுல அப்லோட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்து பண்ணா உங்களுக்குன்னு அக்கவுண்ட் வந்து கிரியேட் ஆயிடும். ஸோ 1,00,000 வரைக்கும் வந்து பண்ணா நீங்க வந்து டிரான்சாக்ஷன் ஃபீஸ்ங்கிறது உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நான் வந்து ஒரு ரேசர் பேயோட பிளாட்ஃபார்ம் உடைய பார்ட்னரா இருக்கேன். ஸோ அதனால வந்து பண்ணா எனக்கு இந்த மாரி பெனிஃபிட்ஸ்ங்கிறது இருக்கு. ஸோ அந்த பெனிஃபிட்ஸ நீங்க யூஸ் பண்ணிங்க. ஓகே. ஸோ அதுவும் இல்ல. தென் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேமெண்ட் கேட்வே தாண்டி நெக்ஸ்ட் ப்ராடக்ட்ட கிரியேட் பண்ணோம் அப்டின்னா, உங்களுக்கு இன்கம் வரணும் இல்லையா? ஸோ அந்த இன்கம் வரணும்னா, ஒண்ணு ப்ராடக்ட் இல்ல சர்விசஸ்ங்கிறது உங்களுக்கு பேக் எண்ட்ல இருக்கணும். எந்த பிசினஸ் நீங்க எடுத்தாலுமே ப்ராடக்ட் அண்ட் சர்விசஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லெட்ஸ் சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் அமேசான் எடுத்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் a சர்விஸ் பேஸ்டு கம்பெனி. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ப்ராடக்ட்ட பேஸ் பண்ணி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் இருக்கு. அதே மாரி சாம்சங் இருக்கு. எல்லாமே பிசிக்கல் ப்ராடக்ட், டிஜிட்டல் ப்ராடக்ட் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாரி இருக்கு. ஸோ ஸோ ஏன் அமேசான் வந்து சர்விஸ் பேஸ்ட் அப்படின்னா, அமேசான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ப்ராடக்ட்டும், சர்விஸஸும் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணல. வெறும் சர்விஸஸ் தான் புரொவைட் பண்றாங்க. சர்விஸஸ் அப்படின்னா, நம்மள வந்து ஆஸ் அ கஸ்டமரா வந்து பண்ணா ஒரு ப்ராடக்ட்ட வாங்கணும் அப்படின்னா, அதுக்குண்டான பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து காமிக்கிறாங்க. அதுக்குண்டான ப்ராடக்ட்ஸ் வந்து காமிக்கிறாங்க. இன் த ஃபார்ம் ஆஃப் ஆப்ஸ். ஆப்ஸ் வழியா வந்து பண்ணா, இந்த சாஃப்ட்வேர்ஸ் வழியா வந்து பண்ணா, நமக்கு இந்த ப்ராடக்ட்ட காமிக்கிறாங்க விசிபிலிட்டீஸ். ஒன்ஸ் அந்த ப்ராடக்ட் வந்து பண்ணா டெலிவரி அப்படிங்கிற விஷயம் பண்றாங்க. இது எல்லாமே சர்விஸ் ஓரியன்டட் கம்பெனி. ஸோ ப்ராடக்ட் ஓரியன்டட் கம்பெனி அப்படின்னா, பிசிக்கல் ப்ராடக்ட்டோ இல்ல டிஜிட்டல் ப்ராடக்ட்டோ நீங்க வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ லெட்ஸ் சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா நீங்க ஆன்லைன் கோர்ஸ் நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வேல்யூபிள் புக்ஸ் நீங்க கிரியேட் பண்ணலாம். ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த புக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுங்கிறது நான் பிராக்டிகலா லேட்டரா காமிக்கிறேன். ஓகே. தென் நெக்ஸ்ட் வந்து பண்ணா ஆன்லைன் கோர்ஸஸ் அண்ட் கோச்சிங் இல்ல கன்சல்டிங். இதுல எந்த எந்த பேட்டர்ன்ஸ் வேணா நீங்க சூஸ் பண்ணலாம். பட் என்ன கேட்டீங்கன்னா, ஆன்லைன் கோர்ஸ சூஸ் பண்ணுங்க. ஆஸ் எ பிகினரா நீங்க ஒரு ஆன்லைன் கோர்ஸ் நீங்க கிரியேட் பண்ணணும். ஒரு இனிஷியல் பீரியட் ஒரு பிகினர் எப்படி ஒரு ப்ராடக்ட்ட கிரியேட் பண்ணணுங்கிறது தெரியல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆன்லைன் கோர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆன்லைன் கோர்ஸ்ங்கிறது பண்ணா, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த டாபிக் வந்து பண்ணா ஃபைனலைஸ் பண்ணியிருக்கணும். நான் ஆல்ரெடி டே 2ல நான் காமிச்சிருக்கேன். டே 2ல பார்க்காதவங்க, ஸோ அந்த டாபிக் எப்படி ஃபைனலைஸ் பண்ணணுங்கிறத ChatGPT வழியா நான் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ டே 2 கம்ப்ளீட்டா பார்த்துட்டு இது வாங்க. ஓகே. தென் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பண்ணா நீச். நீச் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, பிசினஸ் இருக்கு, ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் இருக்கு, கரியர் இருக்கு, மேக் மனி இருக்கு, ரிலேஷன்ஷிப் இருக்கு, பெர்சனல் டெவலப்மென்ட் இருக்கு, ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ். இது எல்லாமே நான் ஏன் காமிச்சிருக்கேன் அப்படின்னா, எல்லாமே எவர் கிரீன். அப்படின்னா, அ ஒரு 500 இயர்ஸ் ஆனாலும் இந்த நீச்ங்கிறது இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பண்ணா டிமாண்ட் அப்படிங்கிற விஷயம் இருக்கக்கூடிய எவர் கிரீன் நீச். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த டாபிக் வைஸ் வந்து பண்ணா நீங்க இது ஃபைனலைஸ் பண்ணணும். இது எப்படிங்கிறது நான் டே 2ல காமிச்சிட்டேன். ஸோ பார்த்துட்டு வாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் நீச் வந்து நீங்க ஃபைனலைஸ் பண்ணணும். ஒண்ணு நீங்க மேக் மனில வொர்க் பண்றீங்களா? இல்ல பிசினஸ் குரோத்ல பண்றீங்களா? இல்ல கரியரா? இல்ல ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்டா? இல்ல பெர்சனல் டெவலப்மென்ட்டா? இல்ல ஃபிட்னஸ் ரிலேட்டட்ல இருக்கீங்களாங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணுங்க. தென் நெக்ஸ்ட் இது பண்ணா கோர்ஸ் உடைய ஸ்கிரிப்ட். ஒரு வீடியோவா நீங்க கிரியேட் பண்ணணும்.
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோர்ஸ் மட்டும் நீங்க கிரியேட் பண்ணணும். ஒரு வீடியோ வந்து பண்ண நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, அதோட கோர்ஸ் ஸ்கிரிப்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸி பேட்டர்ன்ல தான் இருக்கும். அதில ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பண்ணா, ஒரு வீடியோ எடுக்கிறப்போ ஃபர்ஸ்ட் ஹுக். நீங்க ஃபிட்னஸ் ரிலேட்டட்ல வந்து பண்ணா ஒரு 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 வீடியோ கிரியேட் பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஹுக் வந்து நீங்க கிரியேட் பண்ணணும். ஸோ ஹுக்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட். அந்த ஹுக் வந்து நீங்க நார்மலா ChatGPT வழியா வந்து பண்ணா, ஈஸியா வந்து பண்ணா, இந்த ChatGPT நீங்க வந்து ஈஸியா கேட்கலாம். ஹுக்குங்கிறது. ஸோ ஹுக் அப்படிங்கிறது வந்து பண்ணா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் அந்த கான்செப்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ ஹுக். தென் அதுக்கப்புறம் வீடியோ டாபிக். ஸோ வீடியோ என்ன டாபிக் நீங்க எடுக்க போறீங்க? ஸோ அந்த டாபிக்னா ஃபிட்னஸ்ல வந்து பார்த்தா நீங்க வெயிட் கெயின் பண்ண போறீங்களா? வெயிட் லாஸ் பண்ண போறீங்களா? இல்ல இல்ல நியூட்ரிஷன்ஸ் பண்றீங்களா? இல்ல வந்து டயட் பிளான்ஸ் நீங்க பண்றீங்களா? இல்ல ஃபுட் ஹேபிட்ஸ் பண்றீங்களா? இல்ல ஒர்க் அவுட்ஸ் பண்றீங்களான்னா வீடியோட டாபிக். தென் அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ். இன்னைக்கு நெறைய பேர் வந்து பண்ணா அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிட்னஸ்ல நெறைய பேர் வந்து பண்ணா நெறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் வெயிட் கெயினா இருக்கலாம், இல்ல வெயிட் லாஸா இருக்கலாம், இல்ல ஃபுட் ஹேபிட்ஸ் ப்ராப்ளமா இருக்கலாம். இல்ல வந்து பண்ணா 6 பேக்ஸ் ஆப்ஸ் வந்து பண்ணா ஒரு ப்ராப்ளமா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த ப்ராப்ளம ஐடென்டிஃபை பண்ணுங்க. தென் அதுக்கப்புறம் அதுக்கான சொல்யூஷன். இந்த சொல்யூஷன்ஸ்க்கு என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணணும், என்னென்ன டயட் பிளான்ஸ் இருக்கணும், என்னென்ன ஃபுட்ஸ் எடுக்கணும், என்னென்ன ஹேபிட்ஸ் அப்படிங்கிற விஷயம் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே சொல்யூஷன்ஸ் குடுக்கணும். தென் அதுக்கப்புறம் கால் டூ ஆக்ஷன்ஸ். கால் டூ ஆக்ஷன்னா கமெண்ட் பிலோ இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல சப்ஸ்கிரைப் நவ் இல்ல சம்திங் ஏதோ ஒரு விஷயம் நீங்க கோர்ஸ் ரிலேட்டட் வந்து குடுக்குறீங்கன்னா, நெக்ஸ்ட் வீடியோஸ்க்குள்ள டாபிக்ஸ் வேரியேஷன்ஸ் நீங்க வந்து கால் டூ ஆக்ஷனா நீங்க குடுக்கலாம். ஓகே. இந்த பேட்டர்ன்ல தான் நீங்க வீடியோஸே எடுக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ChatGPT நான் சொன்னேன். இந்த ChatGPTல எப்படி ஹுக் வந்து கிரியேட் பண்ணும். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸி ஃபார்மட்ல தான் இருக்கும். ஓகே. ஜஸ்ட் அ மினிட். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் ஹுக் இல்லையா? ஸோ ஹுக் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கேட்கிறேன் ChatGPT கிட்ட, கிவ் மீ டாப் 5 ஹுக்ஸ் ஃபார் ஃபிட்னஸ் டூ டேக் வீடியோஸ். ஓகே. லெட்ஸ் சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், டேக் ரீல். ஓகே. ஸோ கிவ் மீ டாப் 5 ஹுக்ஸ் ஃபார் ஃபிட்னஸ் ரிலேட்டட் டூ டேக் ரீல்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஹுக் வந்து எனக்கு குடுத்திருக்கு பாருங்க. ஸோ வாண்ட் டூ சி ஹவ் டூ டிரான்ஸ்ஃபார்ம் ஒரு நிமிஷம். ஹவ் டூ டிரான்ஸ்ஃபார்ம் மை பாடி இன் ஜஸ்ட் 30 டேஸ். ஸோ ஆ ஹுக்குங்கிறது இந்த மாரி வந்து பண்ணா ஒரு கிரியேஷன் பண்ணா 3 செகண்ட்ஸ்ல வந்து பண்ணா நீங்க அந்த ஹுக் வந்து அட்டென்ஷன்ஸ் வந்து கிராப் பண்ணணும். ஸோ ஒரு கஸ்டமர்ஸ் இது பண்ண உங்களோட வீடியோஸோ இல்ல ரீல்ஸோ நீங்க பார்க்குறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஹுக் தான் மேட்டர். ஸோ அந்த ஹுக் வந்து நீங்க ஜஸ்ட் நீங்க தமிழ்ல பண்றீங்கன்னா, தமிழ்ல ஜஸ்ட் நீங்க டிரான்ஸ்லேட் கூட நீங்க ஈஸியா பண்ணிடலாம். கூகுள் டிரான்ஸ்லேட். ஸோ இதே மாரி இது பண்ணா ஹியர் ஆர் அல்டிமேட் வொர்க் அவுட் ரொட்டீன், பிளாஸ்ட் பெல்லி ஃபேட். சிம்பிள். ஓகே. ஸ்ட்ரக்லிங் டூ ஸ்டே மோட்டிவேட்டட், ட்ரை தீஸ் 5 ஸ்டெப்ஸ். 5 டிப்ஸ், 5 பேட்டர்ன்ஸ். இந்த மாரி இது பண்ணா ஏதாவது ஒரு விஷயம் நீங்க இது பண்ணா, ஒ அந்த ஹுக்குங்கிறத நீங்க வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த ஹுக்கோட பேட்டர்ன்ஸ் இந்த மாரி தான் வரணும். ஹுக் எப்படி கிரியேட் பண்ணணுங்கிறது நான் வந்து ChatGPT பேஸ் பண்ணி நான் காமிச்சேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள். கிவ் மீ டாப் 5 ஹுக் ஃபார் ஃபிட்னஸ் ரிலேட்டட் டூ டேக் ரீல்ஸ் இல்ல டேக் யூடியூப் வீடியோஸ். இந்த மாரி இது பண்ணா நீங்க வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஹுக். தென் அதுக்கப்புறம் கான்டென்ட்டும் நீங்க வந்து ChatGPTயே நீங்க பேஸ் பண்ணி நீங்க எடுக்கலாம். தென் நெக்ஸ்ட் வந்து பண்ணா வீடியோ மேக்கிங். ஸோ இந்த கோர்ஸ் ஸ்கிரிப்ட் உங்களுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, என்ன வீடியோ எடுக்க போறீங்கன்ற அந்த பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, உங்களுக்கு கான்டென்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த கான்டென்ட் கிரியேஷன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் வீடியோ மேக்கிங். ஸோ வீடியோ மேக்கிங்கிறது பண்ணா ஜஸ்ட் சிம்பிளா இன்னைக்கு நெறைய ஸ்க்ரீன் ஷேர்ஸ் பண்ணி வந்து நீங்க வந்து ஈஸியா வந்து வீடியோங்கிறது எடுக்கலாம். ஃபேஸ் காட்டாம கூட வந்து பண்ணா இன்னைக்கு நெறைய டூல்ஸ் வந்து இருக்கு. ஸோ நீங்க ஃபேஸ் காட்டாமயே வந்து பண்ணா நீங்க இது கான்டென்ட்ங்கிறது கிரியேட் பண்ணலாம். வீடியோஸ்ங்கிறது எடுக்கலாம். ஸோ ஃபேஸ் காட்டி நான் எடுக்கிறதுக்கு மேஜரான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு நெறைய பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வீடியோவே வந்து பண்ணா நான் வந்து ஷோ பண்ண ஆரம்பிச்சேன். என்னோட ஃபேஸே வந்து பார்த்தா ஷோ பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ நீங்க இனிஷியல் பீரியட்ல ஃபேஸ் காட்டணும்னு அவசியம் கிடையாது. நான் கிட்டத்தட்ட ஒரு நியர்லி 3 இயர்ஸ் வரைக்கும் ஃபேஸ் காட்டாம தான் என்னோட வீடியோஸ் எல்லாமே மேக் பண்ணியிருக்கேன். ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பண்ணா வீடியோ எடிட்டிங். ஸோ ஒன்ஸ் அந்த வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் வீடியோ எடிட்டிங் ரொம்ப ரொம்ப சிம்பிள். கேன்வால கூட வந்து பண்ணா ஈஸியா வந்து பண்ணா வீடியோ மேக்கிங், எடிட்டிங் அப்படி விஷயம் பண்ணலாம். எப்படி? இந்த வீடியோ நீங்க பார்க்குறீங்க இல்லையா? எல்லாமே கேன்வால கிரியேட் பண்ணது. எவ்வளோ ஈஸியா இருக்கு. சிம்பிள் ஒரே ஃபோக்ல ஒரே ஷாட்ல போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே வீடியோ எடிட்டிங்கிறது ரொம்ப ஹை எண்டா நீங்க கத்துக்கணும். இல்ல Photoshop கத்துக்கணும். இல்ல அந்த மாரி Premiere Pro யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம்லாம் கிடையாது. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் கேன்வாலே நீங்க போட்டு வீடியோ எடிட்டிங் ஃப்ரண்ட் லெவல், பேக்ல ஒண்ணு கட் பண்ணாலே போதும். ஓகே. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஜெனரேட் லீட்ஸ். ஸோ லீட்ஸ்ங்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ லீட்ஸ் எடுக்கணும்னா பர்ட்டிகுலர் ஆடியன்ஸ நீங்க வந்து மேட்ச் பண்ணணும். ஸோ எப்படி ஆடியன்ஸ மேட்ச் பண்ணணுங்கிறது நான் டே 2லயே ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ டே 1 லருந்து பார்க்காதவங்க, ஸோ டே 3 வரைக்கும் டே இன்னைக்கு வரைக்கும் கம்ப்ளீட்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க. ஸோ டே 2ல ஆடியன்ஸ் எப்படி மேட்ச் பண்ணணுங்கிறது நான் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன். ஓகே. தென் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் செல்லிங். ஸோ உங்களுடைய ஆடியன்ஸ் ஒன்ஸ் லீட்ஸ் வந்ததுக்கப்புறம், உங்களோட கஸ்டமர்ஸ் யாருங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சுருச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் செல்லிங். ஸோ செல்லிங்கிறது பண்ணா ரொம்ப ரொம்ப ஈஸி பேட்டர்ன் தான். ஸோ அதுக்கு நீங்க என்னென்ன பேட்டர்ன்ஸ் பண்ணணும்னா, ஒண்ணு வெபினார் கனெக்ட் பண்ணி நீங்க பண்ணலாம். இல்ல வொர்க் ஷாப் மாரி கனெக்ட் பண்ணி நீங்க பண்ணலாம். இல்ல செமினார் வைஸ் நீங்க கனெக்ட் பண்ணி பண்ணலாம். இல்ல 2 டேஸ் பூட் கேம்ப்ஸ் மாரி நீங்க வந்து பண்ணலாம். இந்த மாரி டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் பேஸ் இந்த பிளாட்ஃபார்ம்ஸ பேஸ் பண்ணி நீங்க வந்து ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணலாம்.
ஸோ எப்பவுமே ஒரு ஆன்லைன் கோர்ஸ் நீங்க குடுக்குறீங்கன்னா, டைரக்ட்டா வந்து பண்ணா உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து பண்ணா பையிங் லிங்க் வந்து குடுத்துறக்கூடாது. ஸோ அத எப்படி சேல்ஸ் பண்ணணுங்கிறத இன்னும் கொஞ்சம் டீப்பா நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நான் காமிக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பிசினஸ ஸ்கேல் பண்றதுக்கு உங்களுடைய ஆன்லைன் கோர்ஸ் வந்து பண்ணா கோச்சிங்கா வந்து பண்ணா நீங்க கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ 90 டே சேலஞ்ச் இல்ல 90 டே லைவ் கோச்சிங் இல்ல 3 மந்த்ஸ் 2 மந்த்ஸ் கோச்சிங் இல்ல 1 இயர் கோச்சிங் இல்ல 6 மந்த்ஸ் கோச்சிங்கிறது வந்து பண்ணா ஒவ்வொரு கஸ்டமர்ஸ்க்கும் டிஃபரெண்ட்டா நீங்க வந்து கஸ்டமர்ஸ அப்கிரேட் பண்ற அளவுக்கு வந்து பண்ணா அட்வான்ஸ் லெவல்ல கோர்ஸஸ் வந்து கிரியேட் பண்ணணும். அதுதான் கோச்சிங். ஸோ இது வந்து பேசிக் கோர்ஸ் நீங்க வந்து குடுக்குறீங்க. பேசிக்கா வந்து பார்த்தா 3 டே கோர்ஸ் இல்ல 20 டேஸ் இல்ல 1 மந்த் கோர்ஸ் நீங்க வந்து குடுக்குறீங்க. அதுலேருந்து உங்களுக்கு இன்கம் வரும். கோச்சிங் குடுக்குறீங்க. ஜஸ்ட் 90 டேஸ் கம்ப்ளீட்டா வந்து பார்த்தா 3 மந்த்ஸ் கோச்சிங் நீங்க குடுக்குறீங்க. சேம் அதே கோர்ஸ் தான் அட்வான்ஸ் லெவல்ல கோர்ஸ் குடுக்குறீங்க. அதுக்கப்புறம் கன்சல்டிங். கன்சல்டிங்ன்னு வரப்போ லெவல் 3 வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் டூ ஒன் கன்சல்டிங் பேஸ்ட். அதாவது ஹை டிக்கெட் மாடல்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹை டிக்கெட் பேஸ்ல வந்து பார்த்தா உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து பார்த்தா ஈஸியா வந்து சேல் பண்ணலாம். ஸோ இது எப்படி சேல் பண்ணுங்கிறது நான் அடுத்தது காமிக்கிறேன். சர்வீஸ் பேஸ்டு நீங்க வந்து ஒரு ஆன்லைன்ல நீங்க குடுக்குறீங்க அப்படின்னா, சர்வீஸ் பேஸ் வந்து எல்லாமே வந்து பார்த்தா ஸ்கில் பேஸ்டு தான் வந்து பண்ணா உங்களுக்கு கம்ப்ளீட்டா எல்லாமே இன்கம்ங்கிறது வரும். ஸோ ஸ்கில் பேஸ்ட் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் நீங்க சர்வீஸ் ஓரியன்டட்ல நீங்க ஒரு ப்ராடக்ட் இல்ல சர்வீஸ் நீங்க குடுக்குறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வெப்சைட் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு இருக்கிற ஆன்லைன் வேர்ல்டுக்கு வெப்சைட் இன்னைக்கு நெறைய பேருக்கு தேவைப்படுது. உங்களுடைய ஸ்கில்ஸ் வெப்சைட் கிரியேஷன்ஸ் இருக்கு அப்டின்னா, தாராளமா வந்து பண்ணா நீங்க வந்து உங்களுடைய கோச்சிங்கிறது பண்ணா ஈஸியா குடுக்கலாம். அட் தி சேம் டைம் வந்து பண்ணா சர்வீஸும் நீங்க வந்து ப்ரொவைட் பண்ணலாம். தென் அதே மாரி ஃபனல் பில்டிங். ஸோ ஆன்லைன்ல பொறுத்தவரைக்கும் ஃபனல், ஆப்ட் இன் பேஜ், பிரிட்ஜ் பேஜ், சேல்ஸ் பேஜ், லேண்டிங் பேஜ் இது எல்லாமே வந்து பண்ணா ஃபனல் ரிலேட்டட்ல கம்ப்ளீட்டா நீங்க நெறைய பேருக்கு லீட்ஸ் தேவைப்படுது. மார்க்கெட்டிங் ஃபனல் தேவைப்படுது. சேல்ஸ் ஃபனல் தேவைப்படுது. ப்ராடக்ட் ஃபனல் தேவைப்படுது. லான்ச்சிங் ஃபனல்ஸ் தேவைப்படுது. வெபினார் ஃபனல்ஸ் தேவைப்படுது. இந்த மாரி நெறைய ஃபனல் இருக்கு. ஓகே. இது எல்லாமே நீங்க கத்துக்கிட்டீங்க அப்டின்னா, நெறைய பேருக்கு இது வந்து சர்வீஸாவும் நீங்க ப்ரொவைட் பண்ணலாம். அதுக்கப்புறம் லேண்டிங் பேஜஸ் கிரியேஷன்ஸ் அண்ட் வீடியோ மேக்கிங் கிரியேஷன்ஸ். அதுக்கப்புறம் அப்புட்னா இமேஜ் எடிட்டிங் கிரியேஷன்ஸ் அண்ட் சோசியல் மீடியா ஹேண்ட்லிங். இந்த Facebook ஆட், YouTube ஆட்ஸ், Google ஆட்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த சோசியல் மீடியா ஹேண்ட்லிங்ஸ் கூட இருக்கு. ஆட்ஸ் கூட நீங்க தனியா வந்து ஹேண்டில் அப்படிங்கிற விஷயம் பண்ணலாம். அதுக்கப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்விசஸ். நீங்க இது எல்லாமே டிஜிட்டல் ஓரியன்டட்ல நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்கிட்டீங்க, ஃபுல் பேக்கேஜ் நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்க அப்டின்னா, அதுவும் கஸ்டமர்ஸ்க்கு நீங்க நீட் இருக்கு. அதுக்கப்புறம் சேல்ஸ் ஹேண்ட்லிங். சேல்ஸ் ஹேண்ட்லிங் பொறுத்தவரைக்கும் கஸ்டமர்ஸ் இது பண்ண எல்லாமே இது பண்ணா ஹேண்டில் பண்றது. சேல்ஸோட டாக்கிள்ஸ் ஹேண்டில் பண்றது. கஸ்டமர்ஸ் கம்ப்ளீட் சப்போர்ட் போர்ட்டல் ஹேண்டில் பண்றது. எல்லாமே இது பண்ணா சேல்ஸ் ஹேண்ட்லிங் அப்படிங்கிற விஷயம் நீங்க வந்து ஸ்கில் பேஸ்டு லேர்ன் பண்ணிக்கிட்டோம். இதுவும் நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அடிஷனல் சோர்ஸ் ஆஃப் இன்கம்ங்கிறது வரும். ஓகே. 3 வந்து பார்த்தீங்கன்னா, டே 8ல நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம்? ஹவ் டூ இன்கிரீஸ் ஆன்லைன் சேல்ஸ். ஸோ ஆன்லைன் சேல்ஸ பொறுத்தவரைக்கும் எப்படி இன்கிரீஸ் பண்ணும்? ஸோ உங்களோட இன்னைக்கு பிசினஸ் எல்லாமே மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ். எந்த பிசினஸ் நீங்க எடுத்தாலும் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ். ஸோ மார்க்கெட்டிங் உங்களுக்கு லீட் ஜெனரேஷன் தெரியல அப்படின்னா கத்துக்குங்க. சேல்ஸ் உங்களுக்கு அந்த டாக்டிக்ஸ் தெரியல அப்படின்னா லேர்ன் பண்ணுங்க. ஸோ இது 2மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த சேல்ஸ் எப்படி வந்து பண்ணா இன்கிரீஸ் பண்ணுங்கிறது தான் டே 8ல நம்ம பார்ப்போம். ஸோ தட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க. வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க கம்ப்ளீட்டா வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுத்துருக்கேன். ஃபார்ம் ஃபில் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. ஸோ எல்லாமே இந்த சப்போர்ட் ஓரியன்டேஷன்க்காக. சப்போர்ட் உங்களுக்கு வேணும். எல்லாமே பிராக்டிகலா லேர்ன் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணுங்க. தேங்க் யூ.